ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்மை காண்கிற தேவன், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய அழுகையை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை உற்று கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் மனதில் நீங்கள் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ எந்த காரியம் இருக்குதோ அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை முழுவதுமாய் உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன். இந்த ஆகார் தன்னுடைய நாச்சியாரை விட்டு வெகு தூரம் ஓடி போகிறார். நாச்சியாருடைய கொடுமை தாங்க முடியாமல் அப்பொழுது தூதனானவர் சொல்கிறார், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் இரு, அடங்கி இரு என்று சொல்லி இந்த காலை வேளையில் மனுஷருடைய கைகளின் கீழ் அல்ல, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை காண்கிற இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டாராம் கர்த்தர். இன்னைக்கு உங்களுடைய அங்கலாய்ப்பையும் கேட்டு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களை காண்கிற இயேசு கிறிஸ்து, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்ட இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய சூழ்நிலையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார். எதை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை காண்கிற தேவன், உங்கள் அங்கலாய்ப்பை கேட்ட தேவன், அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிற உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படியாய் உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.